3 வருஷத்துக்கு முன்பாக பண்ண செய்தி கட்டு அதெல்லாம் குடும்பத்தில் பிரிவினை இவ்வளோ வேதனைகளை நம்ம அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் இந்த குடும்பத்தை ஜபத்தினாலேயே மாற்றி இன்றைக்கு ஒரு நிலையில் நீ வந்து நிற்கிறீங்க. ஆனால் சிலருடைய வீடு கட்டப்படலையே, வேலை வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி இந்த இரவும் நீங்கள் சிந்தித்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்பப்ப அடிவீட்டில் வலி கிரியை நடக்குது. எந்த மாந்திரிகத்தின் வல்லமையோ மாந்திரிகத்தின் கிரிகள் இந்த நிமிஷத்தில் கட்டுடைகிறது. கருணை ஒரு மயிலை ஆவியானவரே எல்லா அடி வயிற்றிலிருந்து எல்லா எழுப்பி வருவதாக எழுப்பி வா பிசாசே. எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு போ. எல்லா மாந்திரிக கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போ. எல்லா சத்துருவின் கொல்லாத ஆவி மறைந்திருக்கிற 3 வருஷ காலமாய் மறைந்திருக்கிற பிசாசே நிம்மதியா இருந்த. அதுக்கப்புறம் உனக்குள்ள ஒரு பயம் இல்லையம்மா, செத்துருவோமோ, உன் கணவன் செத்துருவானுங்கிற பயம் அவனுக்குள்ள குடிக்க ஏவுனது பங்காளிகள் துரோகம், சண்டை. புரியுதா? அப்பப்போ உன் பிள்ளை செலுத்ததை அழிச்சுக்கிட்டு உனக்கு வேதனை உண்டாக்கிட்டேன். இந்த கட்டு வயிற்றில் கட்டிருக்க கட்டு அவிழ்க்கப்படும். இந்த வருடத்திலே நீ இயேசு மெய்யானவர்கள் செலுத்தினா இந்த ஆண்டிலே ஒரு குழந்தை செலுத்துகிறார். இப்ப உன்கிட்ட பாவத்தினாலே சேர்ந்திருக்குது சர்ப்பம். இந்த சர்ப்பம் அந்த குரங்கோடையும் சேர்ந்து அந்த சர்ப்பம் வந்து இயேசுவை கேட்டுச்சு, என்னதில் கேட்டுச்சு, நீ கல்ல அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னுச்சு. அந்த கல்ல சாப்பிட வைக்கிறது அந்த சர்ப்பத்தோட வேலை. இந்த நிமிஷத்திலே சர்ப்பத்தினால் ரத்த காட்டேரியா மாறுது. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 தேவனே. ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வெளியேறும் எல்லா வெளியேறும் எல்லா வெளியேறும். ஆமென். சோதரா சோதரா வாசிக்கிறோம். நம்ம காலக்கு ஏறிவார். காலக்கு ஏறி காலக்கு ஏறிவார். காலக்கு ஏறிவார். காலக்கு ஏறிவார். காலக்கு காலக்கு ஏறி காலக்கு ஏறி காலக்கு வெளிவா காலக்கு வெளிவா ஓட வைக்கிறாங்க. இயேசு நாமத்திலே காலக்கு வெளிவா காலக்கு வெளிவா காலக்கு வெளிவா சீக்கிரம் வெளியேறு 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 சோதரா வெளியேறு வெளியேறு மகிமையான சோதரா
அக்கினி இப்போது வயிற்று பகுதியில் அக்கினி இறங்குது. வயிற்று பகுதியில் அக்கினி இறங்குது. வயிற்று பகுதியில் அக்கினி இறங்குது. வயிற்று பகுதியில் அக்கினி இறங்குது. வெளியே வந்து எந்த சூழ்நிலையினாலும் ஏவுதலை இயேசுவின் நாமத்தில் வெளியேற கொள்ளாதாவே வெளியே வரும்படியா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் மரணம் ஏற்படுறாங்க செஞ்சுருக்கீங்க. தொழில் வியாபாரம் புரியுதா? தப்பிச்சு நீங்கள் வந்து நிற்கிறது வந்து கடவுள் செய்த அருள். நாயை எடுத்து ஏவி அது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வர மாதிரி ஏவி, ஆனாலும் இன்றைக்கு உனக்கு ஒரு ஆபத்து ஏற்படாது. மூணு பேருமா உனக்கு எதிர்ப்பு. அதில் ஒருத்தன் போயிட்டான், 2 பேர் கங்கனை கட்டான். எப்போ வீடை எப்படி அல்லது இது எப்படி வாழ்ந்தான் சரித்திரத்தை பார்த்து ஏறிக்கிட்டே 3 முறை உன் குடும்பத்தில் ஆபத்து வச்சு 3 முறை ஆண்டவர் பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு முறை கொஞ்சம் சீரியஸாக தொடர்ந்து நல்ல ஆவிக்குரிய சர்ச்சை ஜபம் பண்ணி சாதாரண சர்ச்சைக்கு போகும்போது அதுக்கு ஜபம் வலிக்காததுன்னா உனக்கு உமா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டு வந்துட்டாரு. இப்போ நான் வாழ்வதும் சாவதாங்கிற ஒரு மன கிரேடு மனுஷன் நினைப்பி ஏமாந்துருக்கோம். உண்மையா இல்லையாம்மா? இதுதாம்மா. ஆனாலும் கத்தோடு விடுவிக்கிறேன். நீ விசுவாசம், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீ நம்பு. இப்பொழுது ஒரு யூனியத்தை ஒருமனப்படும். அப்போ தான் அது வெளியில் போகும். அப்போ தான் அது வெளியில் போகும். அப்போ தான் அந்த ஆவிகள் வெளியே போகும். உடைய கத்தரை விடுவிக்க பார்க்கணும். உனக்கு விடுதலை கொடுக்க பார்க்கிறார் ஆண்டவர். நீ மனுஷனை பார்க்காத, இப்பொழுது கூட உனக்கு விடுதலை தருகிறார். ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, புது அபிஷேகம் மேல வந்து அந்த கட்டுகள் உடைஞ்சு போட்டு அம்மா அதுலேருந்து சில சூனியானவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிவினையும் வேதனை உண்டாகி வீடு கட்ட முடியாது. அப்படியே கட்டினாலும் அதை வந்து அழித்து அதுக்குள்ளே வந்து சாத்தா குட்டி போட்டு குச்சி பறிச்சுட்டு இருக்கணும். புரியுதா? உங்கள் ஊர் பக்கம் வயலில் ஒரு இடத்துல ஒரு சாமி இருக்குது. அதுக்குள்ளே வந்து மந்திரவாதிகள் சூனியத்தை வச்சுட்டு போனதுனால அதை வணங்குறவங்க மேலே சில அசுத்த ஆவிகள் போய் ஆடும். இதுதான். அதனால் நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கு. இந்த வருஷத்துலேருந்து கற்றுறவங்க நல்லது கற்றுறவங்க உன் உடம்புல இருக்க அந்த தேய் ஓடிப்படும். பிரிவினைகள்லாம் மாறும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாமா? நம்புறியா? உங்களுடைய ரிலேஷன் யாராவது அம்மா கோயிலுக்கு போய் அப்பப்போ பூஜை செஞ்சுருக்கீங்களா? வேற யாராவது பூஜை செய்ய அழைச்சிட்டு போவியா? அதில் மந்திர சக்தி ஏறி அந்த பூஜை மூலமாக உங்க மேலே ஏற்றுவோம். அந்த ஆண்டு 6 வருஷம் ஆகுது. புரியுதா? அதனால தான் இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய கணவர் கூட வியாதி வேதனைப்பட்டு சில சாபங்களை உங்கள் குடும்பத்துக்கு நீ மனம் திரும்ப இயேசு சாபங்கள் அப்படி உட்காந்துருக்கோம் சுற்றுறாவியான கரகரான சுத்தம் ஒரு மயக்கம் இயேசுவின் நாமத்தினால இந்த அம்மாக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்சம் இந்த விக்கிரகாவி இந்த ஓடிவும்
இன்னைக்கு இருதயம் என்ன சொல்லுங்க, இருதயம் எங்க இருக்குது? மேல இருக்குதா, கீழே இருக்குதா, உள்ள இருக்குதா, வெளில இருக்குதா? உள்ளதான் இருக்குது. சரி, இந்த வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் யார் பாப்பா? மனிதர்கள் பார்ப்பாங்க. உள்ள இருக்கிறது யார் பாப்பா? இப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யார் வேலை? கர்த்தருடைய வேலை தான். அவர் சொல்லுவார், யார் செய்யணும்? அதை நம்ம தான் செய்யணும். இப்ப ரெண்டு பேருடைய இருதயத்தை பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேருமே கர்த்தரால அபிஷேகம் பெற்றவங்க தான். ஒருத்தர் வந்து ராஜாவா ஏற்றுக்கொள்ளலாம் கர்த்தரான அபிஷேகம் பண்றாரு. ஏன்னா அவன்கிட்ட சொல்றாரு, நீ மனம் மாறணுங்கிறாரு. ஒருத்தவன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த ரெண்டு பேருடைய இருதயத்தை பாருங்க. அந்த இருதயத்தோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருதயம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த இருதயத்தில் இருந்து உங்களை, அந்த சிந்தனையில் இருந்து, அந்த பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? செய்யற தப்பு செஞ்சுட்டே வருவாங்க. ஆனா அவங்க லாஸ்ட்ல வருவாங்க, நான் தூமாடி சாவான், தற்கொலை பண்ணிப்பேன் அப்படி என்ன பண்ணுவாங்க? மிரட்டுவாங்க. இந்த ஆவிக்குரியவங்க சொல்றாங்கல்ல, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்ப நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, யாரும் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா 70% பேரு ரட்சிக்கப்படல. நல்லா கேட்டுங்க. அதுல 70 பேர்ல 20 பேரு ரட்சிக்கப்பட்டவங்க போல நடிப்பாங்க. 70 பேர் ரட்சிக்கப்படல, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்க முடியுமா? அவங்களால முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவங்க போல நடிப்பேன். 20% பேர் ரட்சிக்கப்பட்டவங்க போல நடிக்கிறாங்க. அப்ப 7 9 ஆச்சா? உண்மையா ஒரு சபையில ரட்சிக்கப்பட்டவங்கன்னா எது பேருக்கு பார்ப்பாங்க? 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, அவ்வளவு குறைவா இருப்பாங்க. இப்ப நம்ம திருச்சபையில எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம திருச்சபையில வெகு குறைவா தான் 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறவங்கலாம் நீங்க ஒரு படத்தை போட்டா திருப்பி போயிடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? கோல் சொல்லிடுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு யாரு வீணா போவாங்கன்னா, இந்த 10% பேர் இருக்காங்க, அவங்க தான் வீணா போவாங்க. லாஸ்ட்ல பரவத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க மனம் வந்து பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. இந்த அக்கிரம கேசலாம் நம்ம, அவன் லாஸ்ட்ல சிலுவை மரத்துல இருக்கிற திருட மாதிரி, ஆண்டவரே என்ன மணிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? பரவத்துக்கு போயிடுவான். அப்ப உண்மையா இருக்கா பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணுவான்? அப்ப அந்த சர்ச்சை நமக்கு ஆவாது அப்படின்னு சொல்லி பின்மாற்றமாகி இயேசுவை அறிந்து கொண்டு அறியாமல் அவன் போயிடுவான். அல்லேலூயா. இதுதான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புள்ளி விவரம். இன்னைக்கு சர்ச்சோட நிலவரம் இதுதான். அப்ப உண்மையானவங்க எங்க இருக்காங்க? வெளியில போயிட்டே இருக்கிறாங்க. பொய்யானவங்க என்ன பண்றாங்க? ஆவிக்குரிய சபையில சேர்ந்துட்டே இருக்காங்க. பாஸ்டர்லயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாஸ்டர்ல 70% பாஸ்டருங்க தில்லுமுள்ளு, தெவிடு தத்தம், திருட்டுத்தனம், பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது, பொய், திருட்டு எல்லாமே இருக்கும். அதுல 20% பேர் என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் போல உண்மையா இருக்கிறது போல நடிப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஏமாந்துருவோம். பாக்கி 10% பேர் தான். ஒரு உதாரணம் சொல்றேன். உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட மனதிற்கு உள்ள பாதிரி பாஸ்டரா இருப்பாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் மதத்தை பார்த்து வா, என் ஜாதியை பார்த்து வா, என் நாட்டை பார்த்து வான்னு சொல்ல, என்னை பார்த்து வான்னு சொன்னார். இப்ப யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பானாகில் உன் எல்லை அடங்களை தவளைகளால் பாதிப்பேன் என்று சொல்றாரு. என்னன்னாங்க, இங்க பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா உலகத்துல மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். அந்த ராஜா என்ன பண்றான்னா, நம்ம கிறிஸ்தவ மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த ஜனங்கள்லாம் விடுவிச்சுட்டு வான்னு. அவன் என்ன பண்ண மாட்டான்?
விடுவித்து அனுப்ப மாட்டான். ஏன்? நீங்க இங்க வேலை செய்யணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வா நீ அப்படி விடுதலை பண்ணி அனுப்பலன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பாதிப்பேங்கிற. சரி, அவங்க தேசத்துல என்ன பண்றாருன்னா தவளையை விடுறாரு. அந்த தவளை எங்க பார்த்தாலும் வந்து அந்த தேசம் முழுவதும் நாரி போகுது. உடனே ராஜா என்ன பண்றான்? எப்பா பாப்பா, நான் செஞ்சது தப்புதான், இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் நான் விடுவிச்சு அவன் நாட்டுக்கு அனுப்பிடுறேன், இந்த தவளையை மட்டும் சாவறது நிறுத்துப்பா அப்படிங்கிறான். உடனே திருப்பி மோசே என்ன பண்றான்? ஒரு ஜெபம் பண்றான். நல்லா கேட்டுங்க, தவளை சாவறதெல்லாம் நின்று போயிடுது. உடனே என்ன பண்றான்? நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். என்ன பண்ண மாட்டேன்? நான் அனுப்ப மாட்டேன். சில என்னன்னா நோய் வந்தோம் நம்ம ஜெபிப்போம், நான் இந்த பாவம்லாம் செய்ய மாட்டேன், இனி வெத்தலை பார்க்க மாட்டேன், நான் வெத்தலை பார்க்க போட மாட்டேன் ஆண்டவரே, நான் குடிச்சா இனிமேல் குடிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் விபச்சாரம் பண்ண இது கெட்ட பழக்கத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்பாங்க. சரி, ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. சுகம் கொடுத்து அந்த வியாதியெல்லாம் மறைஞ்சு போன பிறகு திருப்பி என்ன பண்ணுவாரு? அதே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சு. அது போலதான் இந்த பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். நம்ம யாராவது இருக்கோமா? ஒரு பாவம் செய்யுங்க, தண்டனை கொடுப்பாரு, திரும்பவும் அதே பாவத்தை செய்ய. தாவீது பாவம் செய்தாரு. அவருடைய என்ன பாவம்? மாற்றாருடைய மனைவியோடு அவர் என்ன பண்ணாரு? தவறு செய்த போது அவருடைய குழந்தைய ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடித்தார். நம்ம படிக்கிறோம்ல, படிக்கிறோமா இல்லையா? படிக்கிறோம். திரும்பவும் அது போல நம்ம ஒரு பாவத்தை செய்யறோம். செய்யும் போது யார் அடிப்பாரு? ஆண்டவர் தாய் தப்பன் அடிப்பாரா? பிள்ளைங்க அடிப்பாரா? பிள்ளைங்க அடிச்சிடறாருல சமயத்துல. சில நேரம் பிள்ளைங்க மறிச்சு போயிடும். மறிச்சு போன பிறகு கூட சில தாய் தப்பா அதே மாதிரி பாவத்துல திரும்பவும் இருப்பாங்க. இது வந்து வேதத்துல போல சொல்றதுக்கு அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்குது. என்ன பண்றது? சில வந்து பொம்பளை பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய நேர் வழியில நடத்துங்க. அவங்க நேர் வழியில ஆண்டவர் நடத்துவார் உங்க பிள்ளைய. ஆனா தாய்கார நீங்க எந்த வழியில நடத்தீங்க? குறுக்கு வழியில நடத்தீங்க. அப்ப சத்தம் போடாம குறுக்கு வழியில நீங்க நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் யாருக்கு தெரியும்? அப்ப யாருக்கு திரும்ப தண்டனை கொடுப்பாரு? உன் வயசு பொண்ணு என்ன பண்ணும்? வீட்டை விட்டு ஓடி போயிடும். அது போய் மனமாற நோக்கோண்ட தவறு செஞ்சுட்டு வரும். நீ கண்டிச்சினா அது என்ன பண்ணாது? கீழ்ப்படிந்து அடங்காது. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உண்மை. ஆனா அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பாவத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த பாவத்தினால வர்ற இறப்பு, அந்த பாவத்தினால வர வியாதி, அந்த பாவத்தினால வர கடன், அந்த பாவத்தினால வர சண்டை, சமாதானம் என்பதை ஆண்டவர் மாற்றி போடுறாங்க. எப்படி ஆண்டவர் என்னால முடியும்? நான் இவ்வளவு பாவம் செஞ்சது இல்ல. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பிங்கன்னா கூட அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்றது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தினால உங்க குடும்பத்துக்கு வர தண்டனை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். இதான் கிறிஸ்தவம். இதான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் சொல்றது. ஆமென். அப்ப இவன் திரும்பி பண்றான். அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க. அதிலேயே பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பித்து அந்த தவளையை என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். இப்ப என்ன சொல்றான்? போக விடுவேன் சொல்றான், சத்தியம் பண்றான். சரி, அவங்களும் ஜெபம் பண்றாங்க. தவளையெல்லாம் நின்றுடுது. உடனே போக விட்டானா? விட மாட்டான். இப்ப நாமளும் அப்படிதான். சில நேரம் வயிற்று வலி வரும் நம்ம பாவம் செஞ்சு. இரவெல்லாம் ஜெபம், ஆண்டவரே இந்த வயிற்று வலி சரியா முடிஞ்சுன்னா நான் இங்கே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், மாற்றாக போட மாட்டேன். சரியாயிடுங்க. ஒரு 3 மாசம் வரைக்கும் நம்ம குடிக்காம இருப்போம். அப்புறம் உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுதா, உடனே எங்க இருப்போம்? திரும்பியும் தெரியும் கடத்தல நிற்போம். மனதை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். திரும்ப 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 பார்வோன் இருதயத்தை போல நாம் இருக்கிறோம். திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப விடுவிக்கிறார், திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப விடுவிக்கிறார், திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப விடுவிக்கிறார், திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப விடுவிக்கிறார். எப்படிங்க இப்படியே போயிடுமா சார்? இல்ல. இன்னைக்கு பார்வோனை போல யாராவது வந்திருக்கீங்களா? வெளியில ராஜாவா, உள்ள பார்வோன் இருதயத்தை போல உங்கள யாராவது வந்திருந்தா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விடுவிக்கப்பட்டு போங்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
10:15 ஒருத்தவங்க 17 மாசத்துக்கு பார்ப்போம். அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் முடித்து தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கண்மலைக்கு தப்பியும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கு உள்ள மரங்களிலும் வயல்களிலும் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலை மீதியாக இருக்கவில்லை. பாத்தீங்களா? இந்த ஒரு முறை மாத்திரம். இங்க பாருங்க, பார்வோன் என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாம் எழுதிட்டீங்களா? பார்வோனை போல யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா? பாருங்களா, இந்த ஒரு முறை மாத்திரம் சொல்லுங்க. நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. 7 முறை அவனை விடுவிச்சு விட்டுருக்காரு. 10வது இந்த முறை என்ன சொல்றாரு? நான் பாவம் செஞ்சுட்டேன், உண்மைதான், என்னை விடுவிச்சு விட்டுருக்கேன்னு ஜெபம் பண்றாரு. ஆனா சொல்லி ஜெபம் பண்ணிட்டாரு. சரி, ஆண்டவர் விடுவிச்சு விட்டாரு. ஆனா மனம் மாறினாங்களா? இல்ல. உங்கள யாராவது பார்வோடு இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க மனம் திரும்ப வேண்டும் விரும்புறாரு. பார்வோனை போல ஒரு ராஜாவை போல நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உங்க இருதய பார்வோன் போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் காலி. நம்முடைய சந்ததி எப்படி போயிடும்? கடல்ல அழிஞ்சு போற மாதிரி இந்த பூமியில அழிந்து போய்விடும். சகோதரனே சகோதரிகளே, நாம தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பார்வனை போல உங்களை அப்படியே கைவிட ஆண்டவர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் 10 முறை பார்வனை போல உங்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே, நான் பார்வனை போல தான் இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க, நான் தான் பாவம் செய்தேன், என்னை மாற்றுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க என்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒரு பலமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார். ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவார். இல்ல, நான் பார்வனை போல தொப்பியை மாட்டிக்கிட்டு நல்ல ராஜ உடையை போட்டுக்கிட்டு சிங்காசனத்துல இருக்கிற என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த தேசத்துக்கெல்லாம் நான் தான் ராஜா அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இருப்போமானால் அது மிகுந்த பாதிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இததான் நீங்க என்ன பண்ணணும்? உணர வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நாம் ராஜாக்களிலேயே பார்வோனை போல நாம் இருக்க கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்காக? நம்மை விடுவிப்பதற்காக. அப்ப 12 வாசிங்க. இப்பயும் ஒரு மனமே மாறலங்க. 12 அடுத்த அதிகாரம் 12:12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசத்தில் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராய் இருக்கிற வகைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் சொல்ற. அப்ப நீதியை செலுத்தணும்னா என்ன அர்த்தம்னா, அன்று ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் 29 வாசிங்க. வீட்டிற்கு பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானை பேரனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். இப்பதான் தண்டனை கொடுக்கிறார். உண்மையான தண்டனை எங்க வந்திருக்கு? இன்று நான் கேட்கிறேன், பார்வனை போல 10 முறை 20 முறை கர்த்தர் உங்களை சொல்லி நீங்கள் கேட்காமல் சரியாய் திரும்ப அந்த பாவத்துக்குள்ள நம்ம இருப்போம். சில நேரத்துல குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போயிடுங்க. சரி, உங்க மனைவியும் பிள்ளையும் பார்த்து விடுதலை பண்ணுவாரு. விடுதலையானவருக்கு திரும்பி குடிக்க ஆரம்பிப்பார். அப்ப கொஞ்சம் கூட இறக்க போடாம என்ன பண்ணுவாரு? அழித்து போடுவார். சிலர் விபச்சார பாவங்கள் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு பொண்ணை தொடுவார், 2 பொண்ணை தொடுவார், 3 பொண்ணை தொடுவார், மன்னித்து கொண்டே இருப்பார், ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ மீறி கேட்காத போது ஒரு காலகட்டத்துல உங்கள் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாரு? முடித்திடுவா. பார்வோனை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கார். நான் பார்வோன் 10 முறை ஆண்டவர் சொல்றார், திருப்பி 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 அனுப்புறாரு. பார்வோன் சுத்தமா கேட்கறங்க. லாஸ்ட்ல அவருடைய மூத்த மகன் செத்து போயிடுறான். ஐயோ கையை பிடிச்சி என்ன பண்றாரு, அடிச்சு அழுகுறாரு. அழுதாலும் உயிரோட வருவானா? வரமாட்டான். அப்ப இந்த 10 முறை ஆண்டவர் சொன்னார்ல, ஏதாவது ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை, 7 முறை, 8 முறை, 9வது முறை கூட மாறிட்டா அந்த பிள்ளை செத்துருக்குமா? செத்துருக்காது. இன்றைக்கு நம்மள யாராவது பார்வோன் போல இருக்கும்போது இருக்கோமா? ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் இருதயத்தை இன்றைக்கு கடினப்படுத்தாமல் நாம் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாமெல்லாம் பார்வோன்கள் இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எதற்காக? உங்கள் தலைச்ச பிள்ளையை கொள்வதற்காக அல்ல, உங்களையும் உங்கள் தலைச்ச பிள்ளையை வாழ வைப்பதற்காக. இன்று நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நீங்க முகத்தை பார்க்கிற, இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறதுனால என் இருதயத்தை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். பார்வோனை போல நான் வாழ்ந்து விட்டேன். திரும்ப திரும்ப நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து நான் தவறு செய்து விட்டேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த சபையை விட்டு வெளியே போகிறேன். என் குடும்பத்தையும், என் மனைவியையும், என் புருஷனையும், என் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை வருஷங்கள் நான் பாவம் செய்தேன் மன்னிப்பார் கர்த்தர்? இல்லை, கர்த்தர் ஒரு பாவத்தை மன்னிப்பார், உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஆனால் பார்வோனை போல கடைசி வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் நம்முடைய சந்ததியும் நம்முடைய உறவினர்களும், அன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே, கடல் 2ஆக பிளந்து அந்த கடலுக்குள்ள போய் பார்வோன்னு செத்து போயிட்டாங்க. பிள்ளை செத்தோம் என்ன பண்ணல, மனம் மாறும். கலைச்ச பிள்ளை செத்து போச்சுங்க, என்ன பண்ணலாம்? இப்பயாவது கர்த்தாவே நான் செஞ்சது தப்பு, எப்பா நீங்க போங்க பாராதீங்க, போகல. திரும்ப என்ன பண்ணா, தலைச்சம்பளை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்பட குதிரையை கூட்டிக்கிட்டு இன்னும் அந்த ஜனங்களை போய் வளைச்சு அவங்க கொல்ல போனாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, படம் தம்பி என்ன பண்ணாரு, செங்கடலை 2ஆ பிளந்து நம்ம ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க விட்டுட்டாரு. இப்ப உள்ள யாரா இருக்கிறா, மோடி, அமித்ஷா, சச்சிராஜா எல்லாம் எங்கே போய் விட்டாங்க, பின்னாடி தொத்திட்டு வராங்க நம்மள. அப்படியே நம்ம கரை ஏறினோட என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மூடி போச்சு. இப்ப கடவுள யாரு கிடக்குறா, இவங்க எல்லாம் கிடக்குறாங்க மீசி தாடி வச்சுக்கிட்டு. கடைசியில் அப்படிதான் ஆகும். ஈரான் நாட்டை பாருங்க, அந்த நாட்டில் அவன் 40 வருஷம் ஆட்சி பிடிச்சுக்கிட்டு, அவன் பேர் என்ன மறந்துட்டார், ஈரான் நாட்டு அந்த அதிபர் பேரு கொமையாவோ. கிறிஸ்தவர்கள் நாக்க வெட்டினான், கழுத்தை வெட்டினான். இன்னைக்கு நாடு பிடிச்சா ஒரே கலவரம், 20,000 பேர் செத்து போயிட்டான். எங்க பார்த்தாலும் நெருப்பு, தீ. ஆனா கர்த்தர் மட்டும் தான் காரியத்தை கச்சிதமா முடிக்கிறார். என்ன பண்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் போய் ஈரான்ல கனவுல நான் தான் கர்த்தர் காட்டி விட்டு போய்கிட்டே இருக்கேன். என் அன்பு சகோதரனே, நீ பார்வோனை போல இருக்கிறாயா? இன்றைக்கு ஒப்புக்கொள்ள. கடல் தண்ணியில நீ அழிய போகிற நேரத்துக்குள்ளேயே மனம் திரும்பிடுங்க, கர்த்தர் வாழ. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் சவுல், தலைவர் சவுல். நம்மளே யாரும் சவுல் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து இந்த வசனத்தை வாசிச்ச பிறகு நீங்க நம்மள யாராவது சவுல் இருக்கிறாங்கன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டு அதோட நம்ம பிரசங்கத்தை என்ன பண்ணுவோம், முடிச்சுப்போம். இந்த சவுலை என்ன பண்ண சொல்றாருன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கிற பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆமா 15:2, 1 சாமுவேல் 12. இப்போது நீ போய் அமலேக்கை மனங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார். நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவரா? ஆமாம். ஆனா இப்ப யாரெல்லாம் கொல்ல சொல்றாரு? குழந்தைகளையும்
ஆடு மாடுகளையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் கொல்லுங்கிறார். ஏன்? எகிப்திலிருந்து ஜனங்க வரும்போது இந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை கொன்னாங்க அடிச்சு. கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு அத சவுலுகிட்ட சொல்றாரு. இது எப்ப நடந்ததுன்னா மோசே காலத்துல நடந்தது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சவுலுங்கிற ஒரு ராஜா பார்த்து சொல்றாரு, அந்த மக்கள் குடியிருக்கிறாங்க, அவங்க நாட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, அந்த நாட்டை சுத்தமா அழிச்சிட்டு வாங்குறாரு. ஆனா நம்ம ஆள் போய் என்ன பண்ணாரு சொல்லுங்க? இப்ப படிக்கிற பாருங்க என்ன செய்யறாரு. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். எத்தனையாவது வசனம்னா 13. எல்லாம் ஒண்ணுன்னு கை நீட்டுங்க, எல்லாரும் கை நீட்டுங்க. எப்படி? ஒண்ணு. இப்ப பாருங்க, அவர் ஒரு பொய் சொல்றாரு பாருங்க. எப்படி? அவர் தான் ராஜா, அவர் தான் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். நீங்களா அபிஷேகம் பெற்றவர் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்றவர் தாங்க. கை பண்ணுங்க. இப்ப அபிஷேகம் பெற்ற நீங்க சொல்ற பொய்ய பாருங்க. நீங்க சொல்ல யாராவது உங்கள யாராவது இப்படி பொய் மன்னர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் மனம் திரும்பணும். சொல்ற பாருங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இது உண்மையா பொய்யா? ஏன்? அவன் நிறைவேற்றல. ஆடு மாடு ராஜாவை என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்துட்டான். ஆனா இப்ப எப்படி சொல்றான்? இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நல்லா போய் சொல்லுவானா? அபிஷேகம் பெறாதவனை விட அபிஷேகம் பெற்றவன் சொல்ற பொய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். பாதிரியா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு? ஒரே அடியா சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். ஒரு பொய். அடுத்த பொய் குறிச்சிங்க. அதற்கு சவுல், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், யார்? அபிஷேகம் பெற்றது. அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. இது ஒரு பொய்யா? இப்படி ரெண்டு காட்டுங்க. ஜனங்கள் கொண்டு வந்தாங்களா, இந்த அபிஷேகம் பெற்றவர் கொண்டு வந்தாரா? இரண்டாவது பொய். மூணாவது, மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். முற்றிலும் அழித்து போட்டானா? ராஜாவும் கொண்டு வந்தான். மூணாவது பொய். மூணு காட்டுங்க. மூணாவது பொய்யா? யார் சொல்றா? சவுல் அபிஷேகம் பெற்றவரா? அடுத்து சொல்றாரு பாருங்களேன். சவுல் சாமுவேலை நோக்கி, எத்தனை கேட்கிறீங்களா? 20 எடுத்து வச்சீங்க, நான் முடிச்சிடுறேன். நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பினபடியாய் போய் போனானா? கர்த்தர் சொல்ல கேட்டானா? இது எத்தனாவது பொய்? உங்கள திரும்ப 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 பொய்ய 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 சொல்லி 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 கடைசியில சவுலோட நிலைமை என்ன ஆச்சு நம்ம படிக்கிறோம். என்ன? தானே கத்திய நாட்டுக்கிட்டு அது மேல வைத்த சொருகி செத்து போனார். துணி துணித்து. இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் சவுல் யாராவது இருக்கீங்களா? பார்வம் யாராவது? சரி, இப்ப இது எத்தனாவது பொய் அவர் சொன்னது? அடுத்தது இன்னும் சொல்றேன். ஒரு காரியத்துல எத்தனை பொய் சொல்றாரு பாருங்க. அடுத்தது எடுத்து வச்சு 21. ஜனங்களும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக. திரும்ப சொல்றான் பாருங்க பொய். இவ்வளவுக்கு அவன் பொய் சொல்லாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ பொய் சொல்லாதப்பா, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுங்கிறாரு. அவன் உண்மையை சொல்லுங்கிறதுக்கு இவன் பொய் சொல்றான். திரும்பி உண்மையை சொல்லுங்கிறது திரும்பி பொய் சொல்றான். திரும்பி உண்மையை சொல்லுங்கிறா திரும்பி பொய் சொல்றான். திரும்பி உண்மையை சொல்லுங்கிறா திரும்பி பொய் சொல்றான். திரும்பி உண்மையை சொல்லுங்கிறா திரும்பி பொய் சொல்றான். இதுதான் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிற மிகப்பெரிய குணம். ஹலோ, நம்ம இந்த சவுல் பாஸ்டர் தான் சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கேட்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஒரு பக்கம் ஆரம்பிப்பா பிரசங்கத்தை. அடுத்தது ஒரு பொய் இருப்பாருங்க. கில்காலிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். இது எத்தனாவது பொய்? 5வது பொய். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்ட. நீ எத்தனாவது பாவம்? 6வது பாவம். அவன் ஜனங்கள் சொல்ல கேட்ட
அல்லேலூயா. அடுத்தது பாருங்க 24 வாசிங்க. அப்பொழுது சவுல் அது விடுங்க. அடுத்தது 7வது போய் இப்போது நீ என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட திரும்பி வாரும் என்று சொல்லி 7வது ஒரு பாவத்தை செய்கிறார். அது கர்த்தர்கிட்ட தான் போய் பாவம் மன்னிப்பு தர, பாஸ்டர்கிட்ட கேட்க கூடாது. அவன் செய்கிற 7வது பாவம். இது முடிஞ்ச நாள் தாங்க அவன் ஆட்சி கமிச்சு அவனுக்குள்ள என்ன வந்து புரிஞ்சிச்சுன்னு பாக்குறீங்கன்னா 16:23 பாத்தீங்கன்னா, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடித்தது. எங்க பிடித்தது? சவுலை பிடித்தது. இங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தது திரும்பி ஆவி பிடிக்குது. சொல்லுங்கோ நன்னா, காது கேட்கலையோ? நன்னா புரியுதா? சொல்லுங்க பாப்போம். பேச சமத்தம் சொல்லுங்க. மாமி நல்லா காதுல கேட்கிற மாதிரி ஊர்கா மாமி திரும்ப 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 செஞ்சு விட்டு காலை வைக்க முதல்ல ஆடுனா என்னையா வாழ்க்கை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, உங்களில் யாராவது சவுல் இருந்தீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட்.